பெந்தகாஸ்து இப்பதான் சபை. கடந்த 4 கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஞாயிற்றுக்கிழமை பகல்ல 50-60 பேருக்கு சாப்பாடு, நல்ல தரமான சாப்பாடு, 60 ரூபாய்க்கு கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்கன்னா ஊழியத்தின் பாதையில உபத்திரம் உண்டு. ஐயோ பாவம், ஏன் அந்த ஆள் வராது, ஏன் அந்த ஆள் பஸ் எத்தனை பட்டினால் எத்தனை பஸ்ல தொங்கிக்கிட்டு போகணும். ஊழியம்னா சாதாரண பாடல பாருங்க. இவர்கள் மேலும் என்ன பண்றாங்கன்னா ஊழியத்தின் பாதையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 22வது வசனத்தை வாசிக்குமா? அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. அல்லேலூயா. ஆனா அவர்களுக்கு எவ்வளவு உபத்திரம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் ரொம்ப பிரச்சனை. இப்ப வர என்ன அதிகமா பிரச்சனை இருக்குது. அடுத்த ஆட்சி மாறினா என்ன வரும், ஏது வரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. பலவிதமான போராட்டம், பிரச்சனைகள். ஆனா நீங்களும் நானும் தேவ சமூகத்துல கேட்கிறவரு தருவார். இந்த ஆட்சி வந்தா என்ன, எந்த ஆட்சி வந்தா என்ன, அவருடைய ஆட்சி தான். நான் ஜெபம் தெரியுமா, ஆண்டவர் எந்த ஆட்சி வந்தா எங்களுக்கு என்ன, எங்களை நேசிக்கிறவங்க, எங்களை விசாரிக்கிறவங்க, எங்களுடைய நலன் அக்கறை கொள்ற ஆட்சி வேணும். நீங்க கொடுக்குற இலவசம், நீங்க கொடுக்குற காரியங்கள்லாம் எங்களுக்கு அவசியம். நாங்க விடுதலோட போய் ஊழியம் செய்யணும், விடுதலோட போய் செஞ்சிடணும். அல்லேலூயா. வசதியா இருக்கிறவனுக்கு போய் நம்ம சுவிசேஷம் எடுக்கணுமா? கஷ்டத்துல இருக்கிறவங்க, கண்ணீர்ல இருக்கிறவங்க. அம்மா நீங்க பேசுறது 6 லட்சம் பேரு இந்த 5 வருஷத்துல விதவைகளா இருக்காங்க. ஏன்? மதுபானத்தினால். உண்டுதான் நிறைய இடங்கள்ல விபத்துல செத்தவன், வியாதிப்பட்டு செத்தவன். அல்லேலூயா. 12 லட்சம் ரூபாய் செலவு என்னுடைய மூத்த மருமகனுக்கு. ஒண்ணுமே பலன் இல்லை. 2018 ஆஸ்திரேலியா வந்தாங்க தெரியும். அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்னா உபத்திரவம். அவர்கள் பவுலும் சீலாவும் தலைகீழா தொங்க வச்சிருக்கிறாங்க. ஃபேன், லைட் வசதி எல்லாம் கிடையாது. அவ்வளவு அடி அடிச்சு அவ்வளவு சித்திரவதை பண்றாங்க. ஆனா அந்த சித்திரவதையின் மத்தியிலே அவங்க ஊழியத்தை விடல. பவுலும் சீலாவும் ராத்திரி முழுக்கும் துதித்து பாடுறாங்க. ஏசி வச்சிருக்காரு, கரண்ட் இருக்குது, ஃபேன் இருக்குது. கொசு எப்படி இருக்குன்னா, ஜெயில போனா நாத்தம் 50 பேர் தங்குற ஒரு ரூம், அதுக்குள்ள போட்டு அடைச்சி வைப்பாங்க. சாயந்தரம் 5 மணி கூப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. காலைல 6 மணிக்கு தான் திறந்து வெளியே விடுவாங்க. அப்புறம் எங்க வேணாலும் சுத்த வேண்டியதான், எங்க வேணாலும் சாப்பிட வேண்டியதான். அல்லேலூயா. 8 நாள் வேலூர் ஜெயில பிரிவென்ட் அரசுல கைது பண்ணி 8 நாள் வேலூர் ஜெயில தான். அன்னைக்கு இந்த கட்சியை வேணாம், அன்னைக்கு நாளை விடுங்கப்பா, நான் போக வேண்டிய இடம் வேற, இருக்க வேண்டிய இடம் வேற. பவுலும் சீலாவும் ராத்திரி முழுக்கம் தெரிவித்து பாடல்னால ஜெயில இருந்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஆனா அதுல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன். இது முக்கியமா ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவங்க என்ன நடக்குன்னு சொன்னா 35வது வசனத்தை வாசிங்க. பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்கள் அனுப்பினார்கள். அதாவது விடுதலை கிடைச்சிச்சு, ஜெயில் வார்டனும் ரட்சிக்கப்பட்டாரு, அவரும் அவர் குடும்பமும். ஜெயில இருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இந்த அதிசயம் அந்த ராஜாவுக்கு, அங்க முக்கியமான பிரதிநிதிகளுக்கு போய் இந்த தகவல் போன உடனே அவர் என்ன பண்றாங்கன்னா, பொழுது விழுந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள். ஏன்னா சிறை கைதிகளாக இருந்தவங்கள அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த மனுஷங்களை விட்டுடுங்க, மனுஷரை விட்டு விடுங்கள்.